نزير. نزير. السلام عليكم نزير. نزير. لا انجن نزير. சார் சொல்லுங்க நசீர். ஓகே சார் நீங்க நான் உள்ளுக்குள்ள கேட்டேன். அப்மினதாரன் நீங்க யூடியூப் கனெக்ட் பண்ணலாம் இதுல. எப்படி சார்? யூடியூப் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்திருக்காங்களா? யூனிக் பாக்ஸ்ல இல்ல இல்ல அப்பா சார் தான் இருக்குது. அப்பா சார் லொகா சொல்லவா? அவரை லொகாக்கினா அவரை நாம ஹோஸ்ட் கொடுக்கலாம். ஓகே சார் நான் பாக்குறேன். அப்பா சார் இருக்கிறேன்னு பாக்குறேன். ஓகே சார். அட்ட நீங்க ஆக்களை உள்ளுக்கு எடுங்க நசீர். ஓகே சார். ஓகே நான் எடுக்கிறேன் சார். நானும் கோசம் செஞ்சேன் ஆன்லைன்ல. கிளாஸ் 79 ஜாயின் பண்ணிட்டாங்க. பாப்போம் என்ன கிளாஸ். நான் எங்கடா இங்கே அப்ப மெனக்கட தேவையில்லை. எனக்கு உண்மையா தெரியாது. நான் இதுல போய் போறேன்.
அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம். உண்மையில் யூனிக் பாத் நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டில் இலவசமாக நாங்கள் இன்று இந்த அமர்வினை அனைவருக்காகவும் நடாத்துகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்விலே முக்கியமான பொது அறிவு தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இன்று ஒரு முக்கியமான வளவாளரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வளவாளர் திரு MMM சிராஜ் அவர்கள் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான பிரிவிலே முகாமைத்துவ தகவல் தொழில்நுட்பத்தினுடைய விஞ்ஞானமானி பட்டத்தை பூர்த்தி செய்து அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எடியூகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மற்றும் ஸ்ரீலங்கா பிளானிங் சர்வீஸ் ஆகிய 2 பரீட்சைகளிலும் மிகச் சிறப்பாக சித்தி அடைந்து அண்மையில் நடைபெற்ற நேர்முக பரீட்சையிலும் சிறப்பாக தோற்றிவிட்டு வந்திருக்கின்றார். மிக விரைவிலே அவருக்கு அவர் விரும்பக்கூடிய ஒரு துறையிலே அவருக்கான நியமனத்தை அவர் பெற்று அவர் நாட்டுக்காக சேவையாற்றுவார் என்ற நம்பிக்கை எதிர்பார்ப்போடு திரு சிராஜ் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் பொது அறிவிலே மிகவும் முக்கியமான ஒருவர். செய்தி பத்திரிகைகள், செய்தி வாசிப்பு, செய்திகளோடு அன்றாட முக்கியமான செய்திகளோடு மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பினை கொண்ட ஒருவராக இருப்பதனால் இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பொது அறிவிலே பல முக்கியமான விடயங்களை கற்றுத்தரும் என்ற அடிப்படையிலும் இந்த இலவசமான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளையும் எங்களுடைய வளவாளருக்கும் நன்றிகளையும் கூறி வளவாளருக்கு நேரம் விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக வளவாளரூடாக பயனடையுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் மாணவர்கள் அனைவருக்கும். கதைக்கிறது எல்லாருக்கும் கேக்குதா? ஆம் சார், கிளியர். ஓகே, ஃபைன். சரி, இன்றைய செயலமர்வை எடுத்து பார்க்க போகல நாங்கள் இலங்கையில இறைவரி சேவை தொடர்பான அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ற வேகண்டுக்காக போட்டியாளர்களாக பரீட்சார்த்திகளாக இந்த எக்ஸாம் கலந்து கொள்ள விரும்புகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இவ்வாறான போட்டி பரீட்சைகள், ஒரு திணைக்களம் சார்ந்த ஒரு போட்டி பரீட்சைகளை கேள்விகள் வரும்போது குறிப்பாக 2 அல்லது 3 கேள்விகள் அந்த திணைக்களம் சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. அது 4 அல்லது 6 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாக இன்றைய வகுப்பு இடம்பெறும் என நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு இறைவரி திணைக்களம் சார்ந்த கேள்விகளோடு மேலதிகமாக ஒரு 2 கேள்விகள் இதுல நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் கேள்விகளை எடுக்கிறதுக்கு அணுகும் போது எவ்வாறான முறையில் அவர்கள் கேள்விகளை உத்தேசிப்பார்கள் என்ற ஒரு ஐடியாவை உங்களுக்குள்ள தாரத்துக்காகத்தான் அவ்வாறான கேள்விகளையும் நான் சேர்த்திக்கிறேன். சரி, இப்ப நாங்க கிளாஸுக்குள்ள உள்நுழைவோம். முதலாவது கேள்வியை கவனிங்க. வருமான வரி திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு யாது? விடை 1932, 33, 1956, 58 ஆகிய விடைகள் தரப்பட்டிருக்குது. உண்மையாகவே இலங்கையினுடைய வருமான வரி திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1932. விடையை மார்க் பண்ணி கொள்ளுங்க. அதோட நான் மேலதிகமாக தர நோட்ஸ்களையும் நீங்க பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. அதுக்காக தான் கேள்வியினுடைய அமைப்பு இந்த மாதிரி தந்திருக்கிறேன். விடை 1932. 1933 என்னன்னு சொன்னா, இந்த வருமான வரி திணைக்களத்துல அவங்க மேலதிகமாக எஸ்டேட்
டியூட்டி மற்றும் ஸ்டாம்ப்ஸ் அதை வந்து உள்நுழைத்தார்கள். அதை உள்நுழைத்து அதோட பேரை மாத்தினாங்க. எப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எஸ்டேட் டியூட்டி அண்ட் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க 1933 அவங்களோட பேரை மாற்றம் செய்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எஸ்டேட் டியூட்டி அண்ட் ஸ்டாம்ப்ஸ். ஆயிரத்தி 1958 ஆண்டு அதனுடைய பெயர்ல இன்னொரு மாற்றம் ஏற்படுத்தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் ரெவென்யூ என பெயர் மாற்றம் பெற்று இன்று தொட்டு அதே பெயர் நடைமுறையில் காணப்படுகின்றது. 1958 வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் ரெவென்யூ. சரி, இரண்டாவது கேள்வியை கவனிங்க. தேசிய வருமான சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு யாது? தேசிய வருமான சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு யாது? அதுக்குரிய விட வந்து 4வது 1974 ஆண்டு. 1974 ஆண்டு. இதுல 1958க்கு பக்கத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் ரெவென்யூ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இரண்டாவது விஷயம் வந்து கல்டோர் ஆணைக்குழுட முன்மொழிவு. முக்கியமான ஒரு முன்மொழிவு. கல்டோர் ஆணைக்குழுட முன்மொழிவு வந்து வழங்கப்பட்ட வருடம் 1958. 1960 பொறுத்த மட்டும் இலங்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து இலங்கையில் வந்து பாராளுமன்ற தேர்தல்கள் 2 தடவைகள் 1960 ஆண்டு நடைபெற்றது. 2 தடவைகள் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது 1960 ஆண்டு. மூன்றாவது கேள்வி, வருமான வரி திணைக்களத்தின் மதிப்பீட்டு ஆண்டு எப்போது? வருமான வரி திணைக்களத்தின் மதிப்பீட்டு ஆண்டு எப்போது என்று சொன்னா இரண்டாவது விட 1931 1932 இந்த காலப்பகுதியை தான் வருமான வரி திணைக்களத்தின் மதிப்பீட்டு ஆண்டாக கருதப்படுகின்றது. இது ஆண்டுகளை மையப்படுத்திய கேள்வி. 4வது கேள்வியை கவனிங்க. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் முதலாவது பிராந்திய அலுவலகம் 1963 ஆண்டு எங்கு திறக்கப்பட்டது? அதுக்குரிய விட யாருக்கு சரி தெரியுமா? மாத்தரை சார். மாத்தரையா யாழ்ப்பாணமா? ஆன்சர் 1. மாத்தரை. சரி, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் முதலாவது பிராந்திய அலுவலகம் 1963 ஆண்டு யாழ்ப்பாணத்துல தான் திறக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்துல திறக்கப்பட்டது. மாத்தறையில வந்து திறக்கப்பட்டது என்னன்னு சொன்னா இலங்கை மத்திய வங்கியினுடைய முதலாவது பிராந்திய அலுவலகம் தான் மாத்தறையில ஆரம்பிக்கப்பட்டது. அது மாத்தறைக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1981 ஆண்டு 1981 மத்திய வங்கியின் முதலாவது பிராந்திய அலுவலகம் மாத்தறையில ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் முதலாவது பிராந்திய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் 1963 ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வந்து பொதுவா அவர்களுடைய அலுவலகங்களை வந்து 3 வலயங்களாக பிரித்திக்கிறாங்க. 3 வலயங்களாக பிரித்திக்கிறாங்க. Zone 1, Zone 2, Zone 3 அப்படி 3 வலயங்களாக அவங்க பிரித்திக்கிறாங்க. இது இல்லாம அவங்களோட பிராந்திய அலுவலகங்களை வந்து அவங்க 2 வகையா பார்க்குறாங்க. ஒன்று வந்து பெருநகர அலுவலகம், இன்னொன்று வந்து பிராந்திய அலுவலகம். அப்படி 2 வகையா பார்க்குறாங்க. அப்ப பெருநகர அலுவலகம் மொத்தம் 5 இருக்கு. பெருநகர அலுவலகம் மொத்தம் 5 இருக்கு. பிராந்திய அலுவலகம் 15 இருக்கு. பிராந்திய அலுவலகம் 15 இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
ஐந்தாவது கேள்வியை கவனிங்கோ. 1958 வரி தொடர்பாக முன்மொழிவுகளை வழங்கிய ஆணைக்குழு யாது? அதை நான் நேரத்தோடய உங்களுக்கு சொல்லிட்டேன். கல்டோர் ஆணைக்குழு. கல்டோர் ஆணைக்குழு. இந்த கல்டோர் ஆணைக்குழு மூலமாக 4 முன்மொழிவுகள் வழங்கப்பட்டது. ஆறாவது கேள்வியை பாருங்க. முதலாவது வரி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட ஆண்டு யாது? முதலாவது வரி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட ஆண்டு யாது? 1964. இரண்டாவது ஆன்சர். 1964 இரண்டாவது ஆன்சர். ஏழாவது கேள்வி கவனிங்க. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் அமைந்திருப்பது? உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் அமைந்திருப்பது. இதுக்குரிய விட யாருக்கு சரி தெரியுமா? உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம், இந்த எனக்கு வாய்ஸ் நோட்ல கதைங்க. சாதாரணமா நான் உங்களை மாதிரி எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். என் கூட தாராளமா கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளலாம். கொழும்பு 7 சார். கொழும்பு 7. ஓகே, உங்களோட நேம் என்ன தம்பி? சருஜன். சருஜன். விட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் அமைந்திருப்பது கொழும்பு 2. கொழும்பு 2. கொழும்பு 7 என்று சொல்றது ஒரு நல்ல ஒரு ஆன்சர். எதுக்குன்னு சொன்னா, நாங்க SLES எக்ஸாம் செய்யும் போது ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்கு வந்துச்சு. ஐக்கிய நாடுகள் தாபனத்தினுடைய அலுவலகம் இலங்கையில கொழும்புல எந்த இடத்துல அமைந்திருக்குதுன்னு சொல்லி நமக்கு MCQ தந்திருந்தாங்க. இதே மாதிரி ஒரு ஆன்சர் தந்திருந்தாங்க. ஏன்னா இப்ப வர கேள்விகள் வந்து அவங்க சில இடங்களை மையப்படுத்தி கேள்விகள் கேட்கிறாங்க. அப்ப உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் அமைந்திருப்பது கொழும்பு 2ல. கொழும்பு 1க்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, மத்திய வங்கியினுடைய தலைமை அலுவலகம். கொழும்பு 1 வந்து இலங்கை மத்திய வங்கியினுடைய தலைமை ஹெட் ஆபீஸ் வந்து கொழும்பு 1ல அமைஞ்சிருக்குது. கொழும்பு 7 பொறுத்தவரை பொதுவாக கொழும்பு 7ல தான் அதிக அளவான ஆபீஸுகள் இருக்குது. கொழும்பு 7 பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கை அலுவலகம் இருக்குது. கொழும்பு 7ல ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகம் இருக்குது. இந்த மாதிரி கேள்விகள் இப்ப வந்து பேப்பர்ல இன்க்ளூட் பண்றாங்க. கொழும்புல எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. எட்டாவது கேள்வியை கவனிங்க. வருமான வரி திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட போது இலங்கையில் இருந்த பிரித்தானிய ஆளுநர் யார்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா முந்தி வந்து சாதாரணமா நார்மலா கேட்டுருவாங்க, இலங்கையுடைய முதலாவது பிரித்தானிய ஆளுநர் யாரு, இறுதி பிரித்தானிய ஆளுநர் யாரு, முதலாவது ஆளுநர் நாயகம் யாரு, இவ்வாறான முறையில கடந்த கால பேப்பர்கள்ல வந்திருக்குது. ஆனா இப்ப கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு குறிப்பிட்ட சில சேவைகளை வழங்கிய பிரித்தானிய ஆளுநர் யார் என்று கேட்கிறது பேப்பர்ல கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த விடயம். முதலாவது விடய பாருங்க, சர் ராபர்ட் பிரவுன்ரிக். சர் ராபர்ட் பிரவுன்ரிக். சர் ராபர்ட் பிரவுன்ரிக் முக்கியமான ஒரு விடயம் என்ன சொன்னா, அவர் தான் வந்து கண்டியை கைப்பற்றிய தேசாதிபதி. கண்டியை கைப்பற்றிய தேசாதிபதி அவர் சர் ராபர்ட் பிரவுன்ரிக். அடுத்து தோமஸ் மெய்ட்லண்ட். தோமஸ் மெய்ட்லண்ட் சொல்றது இலங்கையில இருந்த விலங்கல்ல. ஹலோ, ஓகே. அப்ப அதாவது இலங்கையிலிருந்து இரண்டாவது ஆளுநர் தான் தோமஸ் மெய்ட்லண்ட். இலங்கையுடைய முதலாவது ஆளுநர் வந்து சர் பெட்ரிக் நோர்த். அதுக்கு பிறகு வந்தவர் தான் தோமஸ் மெய்ட்லண்ட். இந்த தோமஸ் மெய்ட்லண்டுடைய காலப்பகுதியில் வந்து யூரி சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. தோமஸ் மெய்ட்லண்ட் காலப்பகுதியில் வந்து யூரி சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. மூணாவது கிரேம் தொம்சன். இந்த கிரேம் தொம்சனுடைய காலத்துல தான்
வருமான வரி திணைக்களம் வந்து இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப 8வதுக்குரிய விட வந்து 3வது. 4வது ஒரு விடை எடுத்தீங்க வில்லியம் கிரெகரி. வில்லியம் கிரெகரி இவருதான் இலங்கையில வந்து அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செய்த நபர் தான் இந்த வில்லியம் கிரெகரி. அது மட்டும் இல்லாம இலங்கையுடைய தேசிய அருங்காட்சியகமும் இவருடைய காலத்துல தான் திறக்கப்பட்டது. அப்ப வில்லியம் கிரெகரிக்கு 2 விடயம் வரணும். அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செய்தாரு. அதே போல தேசிய அருங்காட்சியகம் இவருடைய காலத்துல தான் திறக்கப்பட்டது. இப்படி முக்கியமான ஆளுநர்கள் அவர்களுடைய காலத்துல மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் தொடர்பு இருக்குது. இப்ப உதாரணம் சொல்ல இன்னும் சொல்ல போனா வர்த்தமானி வெளியிடப்பட்டது யாருடைய காலத்துல, பெருந்தெருக்கள் அதிக அளவு போடப்பட்டது யாருடைய காலத்துல, புகையிரத பாதைகள் யாருடைய காலத்துல, அப்படி நிறைய இருக்குது. அது ஒவ்வொரு ஆளுநர் சம்பந்தமாகவும் இருக்குது. நான் இந்த இடத்துல சொல்லல, உங்களுக்கு இடம் போதாம் அதில் எழுதுறதுக்கு. அப்படி நிறைய ஆளுநர்கள் முக்கியமான பங்கு வைத்தார்கள். அவர்களையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க படிக்கும் போது. 9வது கேள்வியை கவனிங்க. நான் சொல்ற எல்லாமே என்னன்னு சொன்னா இந்த பாஸ் பேப்பர்கள்ல வந்த கேள்விதான் சொல்லிட்டு இருக்கிறேன். 9வது கேள்வி வந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தற்போதைய ஆணையாளர் நாயகம் யார்? இந்த கேள்வியை விட தெரியுமா? RPH பெர்னாண்டோ. வெரி குட். யாரு உங்களோட பேர் என்ன ப்ரோ? ஜெயதீஷ். எங்க இருந்து? ஊர் ஆனைகட்டி. ஓகே, வெரி குட். RPH பெர்னாண்டோ என்பதுதான் சரியான விட. அப்ப அதுல முதலாவது விட ஒன்று தந்திக்கிற பிறகு NJ ஹக்ஸ்ஹாம். அவர் வந்து யாருன்னு சொன்னா இலங்கையில இறைவரி திணைக்களத்துல முதலாவது ஆணையாளர் நாயகம். ஜோன் எக்ஸ்டர்னா யாரு தெரியுமா? ஜோன் எக்ஸ்டர் மத்திய வங்கி. வெரி குட். சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியினுடைய முதலாவது ஆளுநர் தான் ஜோன் எக்ஸ்டர். நந்தலால் வீரசிங்க வந்து இப்போதைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர். இவர் வந்து 17வது மத்திய வங்கி ஆளுநர். சரி, 10வது கேள்வியை கவனிங்க. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் விவசாய நடவடிக்கைகளுக்கான நீர் நுகர்வுக்கு வழங்கப்பட்ட வரி யாது? மகவரி. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு விவசாய நடவடிக்கைகளுக்கான நீர் நுகர்வுக்கு வழங்கப்பட்ட வரி வந்து மகவரி இல்லம்மா, டகபதி. முதலாவது டகபதி. ஏன் அந்த தக்கபதின்னு சொன்னா அந்த தக்கபதி போஜகபதி அப்படி 2 வகையான விவசாய நடவடிக்கைகளுக்கான வரிகள் வந்து கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுல வந்து அறவிடப்பட்டது. அதுல இரு என்று சொல்றது என்னன்னு சொன்னா உளுந்து பயறு போன்ற தானிய வகைகளுக்கான வரி. இருய வந்து உளுந்து பயறு போன்ற தானிய வகைகளுக்கான வரி தான் இருய. உளுந்து பயறு போன்ற தானிய வகைகளுக்கான வரி. மூன்றாவதுக்கு திய பெதுக்க பெதுக்க இல்ல திய பெதுமன்னு வரும். திய பெதும அது என்னன்னு சொன்னா அனுராதபுரம் மற்றும் புலனறுவை காலத்துல அறவிடப்பட்ட நீர் வரின்னு வரும். அதாவது உங்களுக்கு அந்த கேள்வி குறிப்பிட்டு வருவாங்கள. அதாவது அனுராதபுரம் மற்றும் புலனறுவை காலத்தில் அறவிடப்பட்ட நீர் வரி எது அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டா நீங்க திய பெதும கொடுக்கலாம். அது இல்லாம சாதாரணமா கிறிஸ்துக்கு 3ஆம் நூற்றாண்டு விவசாய நடவடிக்கைகளுக்குன்னு சொல்லி நீர் நுகர்வுக்கு அறவிடப்பட்ட வரியின் பெயர் என்னன்னு கேட்டா நீங்க அது தகப்பதி தான் கொடுக்கணும். அதான் சரியான ஆன்சரா இருக்கும். மகவரி என்று சொல்றது இந்த கராம்பு வியாபாரம் செய்தவர்களுக்காக அறவிடப்பட்ட வரி தான் அந்த மகவரி. மகவரி என்று வருமா? மகவரி கராம்பு வியாபாரம் செய்தவர்களுக்காக அறவிடப்பட்ட வரி. 11வது கேள்வியை கவனிங்க. நான் என்னோட வேகமா தான் போறேன். 11வது கேள்வியை கவனிங்க. ஆரம்ப காலங்களில்
வரி விதிக்கப்பட்ட இடங்களுள் உள்ளடங்காத இடம் யாது? கனியா, கன்னிகா, அதானா இதெல்லாமே ஆரம்ப காலங்கள்ல வரி விதிக்கப்பட்ட இடங்கள் தான். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கேள்வியை வாசிக்கும் போதும் கேள்வியை முழுமையா வாசிங்க. எனக்கு உள்ளடங்காத இடம் யாதுன்னு இருக்குது. ஒழுங்கா வாசிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு விடை ஈஸியா போயிடும். ஒரு பிழையான விடைக்கு நீங்க போயிடுவீங்க. விடையை தெரிஞ்சு சரியா? அப்ப அதுக்கு உள்ளடங்காத இடம் வந்து 3வது விட ஜனநாதபுரம். ஜனநாதபுரம். ஜனநாதபுரம் வந்து எந்த ஊர்ல பழைய பேர் தெரியுமா? ஜனநாத பொலனறு. வெரி குட். ஜனநாதபுரம் சொல்லுவினம், புலத் சிரிபுரம் என்று சொல்லுவினம், விஜயராஜபுர அப்படியும் சொல்லுவார்கள். விஜயராஜபுர அப்படியும் அதுக்கு சொல்லுவார்கள். புலத் சிரிபுர, விஜயராஜபுர அப்படின்னு சொல்லுவார்கள். சரி, 12வது கேள்வி கவனிங்கோ. இலங்கையின் வரிகள் தொடர்பாக காணப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் த ஐலண்ட் சிலோன் எனும் அறிக்கையை எழுதிய நபர் யார்? ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் த ஐலண்ட் சிலோன். ராபர்ட் நோக்ஸ். வெரி குட். அவர் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இலங்கையில் வந்து சிறைவாசம் இருந்தாரு. அப்போது அவர் வெளியில் இருக்கிற காலப்பகுதியில் இலங்கையில வரிகள் தொடர்பாக ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அதை ஒரு அறிக்கையை எழுதி பிரித்தானியில கொடுத்தாரு. சரியா? இதுல இந்த நூல்கள் சம்பந்தமா ரொம்ப கவனமா இருங்க. என்ற எப்படிக்கும் ஒரு நூல் எழுதினது தொடர்பா ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வரும். இந்த எட்மண்ட் லீச் என்று சொல்றவர் இலங்கையில வந்து எழுதிய ஒரு நூல் வந்து புல்லெலிய. புல்லெலியன்னு சொல்றது ஒரு ஊர்ட பேர். அந்த புல்லெலிய அப்படின்ற அந்த ஒரு நூலை அவர் எழுதினாரு. அடம் ஸ்மித் வந்து பொருளாதாரத்தின் தந்தை. அடம் ஸ்மித் வந்து பொருளாதாரத்தின் தந்தை. அவர் எழுதிய ஒரு முக்கிய நூல் தான் த வெல்த் ஆஃப் நேஷன். த வெல்த் ஆஃப் நேஷன். எனக்கு ஒரு 2 நிமிடம் தாங்க, பாங்க சொல்றாங்க. ஓகே, ஃபைன். அப்ப அடம் ஸ்மித் வந்து எழுதிய நூல்ல வந்து பெயர் வந்து த வெல்த் ஆஃப் நேஷன். இந்த அடம் ஸ்மித் தான் பொருளாதாரத்தின் தந்தை என கருதப்படும் நபர். ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் எழுதிய ஒரு முக்கியமான நூல். இந்த கேள்வி வந்து இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய முக்கியமான ஒரு நூல்னு சொல்றது எங்களுக்கு
பிளானிங் சர்வீஸ்ல வந்து ஒரு கேள்வி. அது பிளானிங் சர்வீஸ் நம்ம செய்யும்போது அதுல வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய முக்கியமான நூலோட பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த அதுக்குரிய விட என்னன்னு சொன்னா பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். BRIEF பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். பதிமூன்றாவது கேள்வி கவனிங்கோ. ரத்மலை சீலா பதிவேட்டின்படி குளங்கள், ஆறுகள் போன்றவற்றில் மீன் பிடிப்பதன் ஊடாக கிடைக்கப்பெறும் வருமானத்தில் செலுத்த வேண்டிய வரிக்கு வழங்கப்பட்ட பெயர் யாது? முதலாவது மகாவரி. மகாவரி சொல்லிட்டு கரம்பு வியாபாரத்திற்கான வரி என்று. போஜக வரி, டக்கபதி போஜக வரின்னு சொல்லி 2 வரிகள் கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் அறவிடப்பட்டதுன்னு சொன்னேன். அதுல இந்த போஜக வரி வந்து விவசாய நிலம் தொடர்பான ஒரு வரி. போஜக வரி வந்து விவசாய நிலம் தொடர்பான ஒரு வரி. மஜிபக்க மஜிபக்கண்டிக்குது, அது மஜிபக்கன்னு வரும். இந்த மஜிபக்கத்தான் இந்த மீன் பிடிப்பதன் ஊடாக அவர்கள் பெற வருமானத்துல செலுத்த வேண்டிய வரி. அதனுடைய பேர் தான் மஜிபக்க. நான் சொல்லிட்டேன், இருந்து பயிறு போன்ற தானிய வகைகளுக்கான வரி. சரி, 14வது கேள்வி கவனிங்க. கெசினோ சமூக அமைப்புக்கான உள்நுழைவு கட்டணம் எவ்வளவு? அதுக்குரிய விட 2வது விட $100. 15வது கேள்வி, சத்திய பிரமாணம் தொடர்பாக காணப்படும் வரி சட்டம் யாது? சத்திய பிரமாணம் தொடர்பாக காணப்படும் வரி சட்டம் யாது? அதுக்குரிய விட வந்து 2006ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சட்டம். 2006ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சத்திய பிரமாண சட்டம் அப்படின்ட்டு வரும். சரியா? இந்த சத்திய பிரமாண கடிதங்கள் வந்து நம்ம ஒட்ட வேண்டிய அந்த முத்திரையிட பெறுமதி வந்து ₹50 முத்திரை. ₹50 பெறுமதியான முத்திரை தான் நம்ம அதுல வந்து நாங்க ஒட்டுறது. 16வது கேள்வி, ஒரு நிறுவனத்தில் எத்தனை தொழிலாளர்களுக்கு மேற்பட்டோர் காணப்படும் போது முத்திரை கட்டணம் செலுத்துவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்தல் வேண்டும்? அதுக்குரிய விட வந்து 3வது 100 தொழிலாளர்கள் மேற்பட்டவர்கள் இருக்கும் போது அவங்க வந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும். சரியோ? இப்பய காலகட்டத்துல வந்து இந்த இலங்கையில இறைவரி திணைக்களத்துல வந்து உள்நுழைறது எக்ஸாம் மூலமா மட்டும்தான். ஆகவே முயற்சி பண்ணுங்க. உங்களால ஏழுண்டாலும் முயற்சி செய்யுங்க. ஏண்டா நீங்க வெற்றி பெறுறதுக்குரிய அடையாளம் உங்களுடைய முயற்சி தான். ஆகவே அதுல தவற விட்டுறாதீங்க. தவற விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்ய இருந்துச்சு அப்படின்ட்டு பிறகு யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்காது. ஆகவே உங்களால ஏழுண்டாலும் முயற்சியை நீங்க மேற்கொள்ளுங்க. 17வது கேள்வியை கவனிங்க. தங்க சலுகை அட்டை வழங்கப்படுவது எத்தனை ரூபாவுக்கு அதிகமான வரி செலுத்துபவர்களுக்கு? தங்க சலுகை அட்டை வழங்கப்படுவது எத்தனை ரூபாவுக்கு அதிகமான வரி செலுத்துபவர்களுக்கு தான்? 10 லட்சம். 10 லட்சத்துக்கும் அதிகமான வரி செலுத்துபவர்களுக்கு தான் இந்த தங்க சலுகை அட்டை வழங்கப்படுறது. பத்து லட்சத்துக்கும் அதிகமான வரி செலுத்துபவர்களுக்கு. அப்ப 5 லட்சத்துக்கும் அதிகமான வரி செலுத்துபவர்களுக்கு வந்து வெள்ளி சலுகை அட்டை வழங்க வேண்டும். 5 லட்சத்துக்கு அதிகமான வரி செலுத்துபவர்களுக்கு வெள்ளி சலுகை அட்டை வழங்குவாங்க. 18வது கேள்வி கவனிங்கோ. இந்த 2024ஆம் ஆண்டு 2.7 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பப்பட்டதுடன் இவ்வாறு அனுப்பப்பட்ட ஏற்றுமதிகளின் எத்தனை சதவீதத்துக்கு ஜிஎஸ்பி, அதுல டிக்கு டி அல்ல ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை வழங்கப்படுகின்றது? அதாவது இலங்கையில வந்து அதிக அளவு பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுற முதலாவது அமெரிக்காவுக்கு தான் இலங்கையில வந்து அதிக அளவு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. அதுக்கு அடுத்த 2ஆம் கட்டமாக இலங்கையிலிருந்து அதிக அளவு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு.
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கையிலேருந்து சாதாரணமா நகைகள், அதே போல ஆடைகள், மீன்பிடி இவ்வாறான பொருட்கள் வந்து இலங்கையிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. ரத்தினம் அப்படி ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப இதுக்காக தான் அவங்க ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை கொடுத்து இப்ப கூட அண்மையில வந்து ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு வருகை தந்திருக்காங்க. அப்ப இதுக்கு கேள்விக்குரிய விட என்னன்னா, எத்தனை சதவீத ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை வழங்கப்படுகின்றது சொன்னா 85%. 85% ஏற்றுமதி வருமானம் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் கூட வருது. 19வது கேள்வியை கவனிங்கோ. வரியை அறிமுகம் செய்த நாடு எது? வரியை அறிமுகம் செய்த நாடு எது? 19வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா யாருக்கு? சரி, பிரான்ஸ். எகிப்து. வெரி குட். யாருமா எகிப்துன்னு சொன்ன? நேம் என்ன கூட? ஸ்ரீசங்கர் எங்கிறது? பெரியல. வெரி குட். சரி, என்னடா வரியை அறிமுகம் செய்த நாடு வந்து எகிப்து தான். பிரான்ஸ் வந்து என்னடா வெட் வரி, வேல்யூ அடட் டேக்ஸ். இந்த வெட் வரியை அறிமுகம் செய்த நாடு தான் பிரான்ஸ். அதே போல ஜிஎஸ்டி வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அந்த ஜிஎஸ்டி வரி அதையும் வந்து பிரான்ஸ் நாடு தான் அறிமுகம் செய்தார்கள். அப்ப இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்குறது வந்து ஐரோப்பிய ஒன்றியம். ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை வழங்குறது ஐரோப்பிய ஒன்றியம். அதுக்குரிய விரிவாக்கமும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஜிஎஸ்பி என்று சொல்றது ஜெனரலைஸ்ட் ஸ்கீம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ். ஜெனரலைஸ்ட் ஸ்கீம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ், அதான் அந்த ஜிஎஸ்பியினுடைய விரிவாக்கம். ஒரு சாதாரணமா ஒரு கேள்வி அந்த விரிவாக்கம் எழுத சொல்லி வரலாம். இதோ வாரது அப்படி. இப்பெல்லாம் அப்படிதான் வாரேன். 20வது கேள்வியை கவனிக்கோ. பிரித்தானியரின் ஆட்சியின் போது 1882 கிழக்கு மாகாணத்தில் எவ்வரிமுறை நீக்கப்பட்டது? கிழக்கு மாகாணத்துல இருந்து எவ்வரிமுறை நீக்கப்பட்டதுன்னு சொன்னா நெல் வரி. 20வதுக்கு 3வது விட நெல் வரி. சரி, 21வது கேள்வி. தற்போது அறவிடப்படும் வெட் வரி 18% எவ் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? தற்போது அறவிடப்படும் வெட் வரி வந்து 18% எவ் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? யாருக்கு விட தெரியும்? 2024 ஜனவரி 1. 2024 ஜனவரி 1. இல்லை, வெட் வரி 18% வந்து 2022ஆம் ஆண்டே அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியே இந்த வெட் வரியை வந்து 18% அவங்க உயர்த்திட்டாங்க. மார்க் பண்ணுவோம், 2022 ஆகஸ்ட் 1. அப்ப இந்த வெட் வரிக்குரிய சட்டம் என்னதுன்னு சொன்னா 2002ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க பெறுமதி சேர் சட்டம். 2002ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க பெறுமதி சேர் சட்டம், பெறுமதி சேர் வரி சட்டம்னு வரும். சரியோ? அப்ப 22வது கேள்வி கவனிங்க. அனுராதபுர காலத்தில் சத்தாதிச மன்னன் மூலம் கண்டியின் எம் மன்னனுக்கு வரி விதிக்கப்பட்டது. கண்டியின் எம் மன்னனுக்கு வரி விதிக்கப்பட்டதுன்னா அதுக்குரிய விட வந்து 3வது நரேந்திர சிங்க. சிங்குட்டிக்கு சிங்கு இல்ல, நரேந்திர சிங்க. நரேந்திர சிங்க சொல்ற மன்னனுக்கு தான் அனுராதபுர சத்தாதிச மன்னன் மூலமா வரி விதிக்கப்பட்டது. இல்ல உங்களுக்கு தந்திக்க 2ஆம் விஜயபாகுன்னு தந்திக்கிறேன். 2ஆம் விஜயபாகு எதோட தொடர்புடையான்னு சொன்னா இந்த அவருக்கு ஒரு பேச்சு வழக்கொண்டே அவருக்கு இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லுவாங்க 2ஆம் விஜயபாகு. அது என்ன அதுக்கு சொல்றதுக்குரிய காரணம்னு சொன்னா, இலங்கையில வந்து அவ்வளவு காலம் காணப்பட்ட போர்த்துகீயரை விரட்டுறதுக்காக இவர் வந்து 1638ஆம் ஆண்டு ஒல்லாந்தரோட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாரு. அப்ப ஒல்லாந்து ஆளுநர் இங்க வந்தார். வெஸ்டர் போல்ட்னு சொல்ற ஆளுநர் வந்தாரு. அவரோட வந்து இவர் வந்து ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்றாரு.
அதான் இவர் இந்த போர்த்துகீயரை விரட்டுறதுக்காக ஒல்லாந்தரை வரவழைச்சதுக்காகத்தான் இவருக்கு சொல்றது இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல என்ற கூற்றோட தொடர்புடைய மன்னனா இந்த இரண்டாம் விஜயபாகு கருதுவேன். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் வந்து கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னன். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் வந்து கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னன். தேவ நம்பிய தீசன் தெரிந்த நினைக்கிறேன் இந்த முதலாவது இலங்கையினுடைய முதலாவது பௌத்த மன்னன். இலங்கையுடைய முதலாவது பௌத்த மன்னன். அவர் தான் தூபாராம அந்த விகாரையை கட்டினாரு. திசாவாவை குலம் வந்து தேவ நம்பிய தீசன் தான் கட்டினாரு. டைம் போதுண்டு ஒன்றும் யோசிக்காதீங்க, இருந்தாலும் ஏர்லியா முடிச்சிருவேன். 23வது கேள்வியை கவனிங்க. இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்டுடைய அவசர தொலைபேசி இலக்கம் யாது? இதுக்குரிய விட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இதுக்குரிய விட? 1944. 1944. வெரி குட். 1944. அதுல முதலாவது சந்திக்கிற விட வந்து 1938. இது வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறது. 1938 வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறது இந்த 1938. அதுல மூணாவது ஐக்குது 1954. இது வந்து லஞ்ச ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறது. லஞ்ச ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறது. இப்ப இலங்கையில கூட இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று போய் கொண்டிருக்கல்லோ. இந்த கிளீன் ஸ்ரீலங்கான ப்ரொஜெக்டுக்கு யார் அதிக அளவு நிதியுதவி வழங்குறை? ஜப்பான். வெரி குட். சரி, அடுத்தது 1984. இது வந்து போதைப் பொருள் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட நம்பர். 1984 வந்து போதைப் பொருள் தொடர்பான முறைப்பாடு. கடந்த அரசாங்கத்துல இந்த போதைப் பொருளுக்காக வந்து யுக்திய எனும் ஒரு வேலை திட்டமும் மேற்கொண்டாங்க. யுக்திய எனும் வேலை திட்டம் வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிராக அவங்க மேற்கொண்டாங்க. இது கடந்த பாஸ் பேப்பர்கள்ல வந்த கேள்வி. சரி, 1950ஆம் ஆண்டு முதலாவது சாரி திருப்பூருக்கா சொல்லுங்க சார். 1938 வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அறிவிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கம். 1954 வந்து லஞ்ச ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்கிறதுக்காக இலக்கம். 1984 வந்து போதைப் பொருள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கம். இதுக்கு மேலதிகமா நான் சொன்னது என்னன்னா, இந்த கடந்த அரசாங்கத்துல யுக்திய எனும் செயற்திட்டம் வந்து போதைப் பொருள் ஒழிப்புக்காக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம். இந்த அரசாங்கத்துல கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு துணைப்பொருளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நிதி உதவி அதிகமா வழங்குறது ஜப்பான் அரசாங்கம். சரி, 24வது கேள்வியை கவனிங்கோ. 1950ஆம் ஆண்டு முதலாவது இரட்டை மானிய வரி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நாடு எது? அதுக்குரிய விட வந்து மூணாவது விட ஐக்கிய ராஜ்யம். 24க்கு மூணாவது விட ஐக்கிய ராஜ்யம். அப்ப இலங்கைக்கு வந்து 1796ஆம் ஆண்டு பிரித்தானியர் வாராங்க. அவர்களோட முக்கியமான செயற்பாடா 2020ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அவர்கள் விலகுறாங்க. பிரெக்சிட் ஒப்பந்தம் ஊடாக அவங்க வந்து விலகுறாங்க 2020ஆம் ஆண்டு. ஐக்கிய ராஜ்யத்துல நாணயம் வந்து பவுண்ட் ஸ்டேர்லிங், ஸ்டேர்லிங் பவுண்ட்னு சொல்லுவேன், அல்லது பவுண்ட் ஸ்டேர்லிங் எப்படின்னு சொல்லலாம். இப்ப அங்க இருக்கிற பிரதமர் வந்து கேர் ஸ்டார்மர், கேர் ஸ்டார்மர், KEIR, கே ஸ்டார்மர், ஸ்டார்மர். அதான் இப்ப இருக்கிற பிரதமர் பெயர். கடந்த வருடம் பதவியேற்பு செய்திருந்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த நாட்டுல ஜனாதிபதி யாரு, அந்த நாட்டுல பிரதமர் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கும் பார்க்க அந்த நாட்டு பிரதமர் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கேள்வி இப்ப அதிகமா வருது. இப்ப அதுல ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீங்க.
அப்ப ஐக்கிய ராஜ்யத்தில் இந்த ஸ்டாம்ப் என்று சொல்றவர் வந்து தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். இப்போ ஒரு ரீசெண்டா நடந்தது வந்து கனடாட பிரதமர். கனடாட பிரதமர் பேர் தெரியுமா? இப்ப ரீசெண்டா பதவியேற்பு செய்தாரு மார்க் மார்கானி. வெரி குட். அவரோட கட்சி எதுன்னு தெரியுமா? லிபரல் கட்சி. லிபரல் கட்சி. வெரி குட். அந்த அப்படி கட்சிகளையும் அடிப்படையா கொண்டு போங்க. வெரி குட்மா. ஐக்கிய ராஜ்யம் வேற என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இலங்கையில விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்துக்கு ஐக்கிய ராஜ்யம் தான் நிதியுதவி வழங்கினாங்க. விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கினதும் ஐக்கிய ராஜ்யம் தான். 25வது கேள்வி நான் கொஞ்சம் வேகமாவே போறேன். 25வது கேள்வி நான் மேலதிகமா ஒரு 10-15 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். பொறுமையா. ஓகே. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுவது மார்ச் 15. இதுல மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினம். இந்த முறை சர்வதேச மகளிர் தினத்துல துணிப்பொருள்னு கேட்பாங்க. துணிப்பொருள் என்னன்னு சொன்னா செயலை துரிதப்படுத்துங்கள், எக்ஸலரேட் ஆக்ஷன். சரியா? மார்ச் 22 வந்து உலக குடிநீர் தினம். இந்த வருடத்துக்குரிய துணிப்பொருள் என்னன்னு கேட்டா பனிப்பாறை பாதுகாப்பு. பனிப்பாறை பாதுகாப்பு இந்த வருடத்துக்குரிய அவங்களோட துணைப்பொருள். மேல 2ஆம் ஞாயிறு இந்த மாதிரி கேள்விகள் இப்ப அதிக அளவு உருது. இந்த மே 2ஆம் ஞாயிறு என்ன, ஜூன் நான் கடைசி வியாழன் என்ன, அவ்வாறான கேள்விகளும் விழுது. அப்ப மேல 2ஆம் ஞாயிறு வந்து சர்வதேச அன்னையர் தினம். அன்னையர் தினம் தான் இந்த மேல 2ஆம் ஞாயிறு. மே 2ஆம் ஞாயிறு வந்து அன்னையர் தினம். சரி. 2025 ஏப்ரல் 1 முதல் இறக்குமதி சேவை வருமானத்திற்கான வரியின் சதவீதம் எவ்வளவுண்டா 3வது விட 15%. 3வது விட 15%. 27வது கேள்வி கவனிங்கோ. உழைக்கும் போது செலுத்த வேண்டிய வரியின் வரம்பு எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளதுன்னா 1,50,000. 2வது விட. 28வது கேள்வி கவனிங்க. மொரகஹ கந்த நீர்த்தேக்க திட்டத்திற்கு சீனாவின் எந்த வங்கி நிதியுதவிகளை மேற்கொள்கின்றது அல்லது மேற்கொண்டது? அதுக்குரிய விட தெரியுமா எதுண்டு? மொரகஹ கந்த நீர்த்தேக்க திட்டத்துக்கு இல்ல, நானே சொல்றேன். சீன அபிவிருத்தி வங்கி. முதலாவது விட சீன அபிவிருத்தி வங்கி. இந்த மாதிரி நீர்த்தேக்க திட்டங்களுக்கு எந்த நாடு நிதியுதவி வழங்கியதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப கடைசியா நினைக்கிறேன் இந்த உமாஓய நீர்த்தேக்க திட்டம், அதுக்கு எந்த நாடு நிதியுதவி வழங்கினை? ஈரான். வெரி குட். அதுக்காக அந்த நாட்டு மன்னர் அல்ல ஜனாதிபதி வந்தார். அவரோட பேர் வந்து இப்ராஹிம் ரைசி. ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் உள்ள அவர் வந்து இறந்துட்டார். சரியா? அவர் வந்து இப்ராஹிம் ரைசி அவர் இலங்கைக்கு வந்தார். அதே போல கொத்மல நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கினது ஸ்வீடன். வெரி குட். ரந்தனிகலைக்கு ஜெர்மனி. சரியோ? இது இவ்வாறான கேள்விகளையும் கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்கலாம். சரி. அப்ப விக்டோரியாவுக்கு நான் சொல்லிட்டேன் ஐக்கிய ராஜ்யம். 29வது கேள்வி கவனிங்க. நாட்டின் மொத்த சனத்தொகை யாது? அதாவது கடைசியா என்ன விட என்ன? 20 இப்ப கடைசி இந்த 2024ஆம் ஆண்டு இலங்கையில ஒரு சனத்தொகை ஒன்று மேற்கொண்டாங்கல்ல. அது சனத்தொகை மேற்கொள்ற அமைப்பு யாருன்னு கேட்டா தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம். தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தான் இந்த இலங்கையினுடைய சனத்தொகையை வந்து கணக்கிடுறது. இப்ப கடைசி இந்த 2024ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 2024ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது வந்து இலங்கையினுடைய 15வது சனத்தொகை கணக்கெடுப்பு. இலங்கையினுடைய 15வது சனத்தொகை கணக்கெடுப்பு. அப்ப இலங்கையுடைய முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு எப்ப மேற்கொள்ளப்பட்டது? இந்த கேள்விகள் இவ்வாறான முறையில் தான் அமையும். 1871. வெரி குட். அவங்களோட கேள்வி வந்து அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் எப்படின்னா இப்ப கடைசியா ரீசெண்டா வந்த சனத்தொகை என்னன்னு. ஆனா அவங்க கேள்வி கேட்கும் போது ஒரு அதாவது நடப்பு கால நடப்பை வச்சு கொண்டு அவர்கள் அந்த ஆரம்பத்துல இருந்து கேள்வியை உருவாக்குவாங்க. அப்ப முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பது 1871ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது.
அப்ப இலங்கையில காணப்பட்ட சனத்தொகையோட அளவு வந்து 2.4 மில்லியன். 2.4 மில்லியன் மக்கள் தான் அப்ப இலங்கையில காணப்பட்டு. இந்த 2.4 மில்லியன் சொன்னப்போ எனக்கு என்ன வருது என்னன்னா, இலங்கையில வந்து இந்த அஸ்வசும திட்டத்துல வந்து அவங்க 2.4 மில்லியன் குடும்பங்களுக்கு தான் இந்த அஸ்வசும திட்டம் வழங்குறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இலங்கை அரசாங்கம். அப்படி அந்த ஒவ்வொரு சொல்லும் வந்து ஒவ்வொரு விடயத்தை நமக்கு கனெக்ட் பண்ண போக நாங்க இந்த ஜெனரல் நாலேஜ் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம். சரியா? அப்ப இந்த அந்த சனத்தொகை முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட டைம்ல இலங்கையில காணப்பட்ட ஆளுநர் வந்து ரொபின்சன். அப்ப இலங்கையில காணப்பட்ட ஆளுநர் பெயர் வந்து ரொபின்சன். 14வது சனத்தொகை கணக்கெடுப்பு 2012ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. சரியா? அப்ப இப்பத்திய இலங்கையினுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு கேட்டா 0.5%. நான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் தந்திக்கிறேன். இதுக்கு மேலதையும் நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. ஏன்னா இலங்கையில அதிக அளவு சனத்தொகை கொண்ட மாவட்டம் என்ன, அதிக அளவு சனத்தொகை குறைந்த மாவட்டம் என்ன, அது கொஞ்சம் அந்த 1, 2, 3 அப்படி முதல் 3 மாவட்டம் எது, முதல் 3 அந்த குறைந்த மாவட்டங்கள் எது அப்படின்னு நீங்க தான் பார்க்கணும். சரியா? சொல்லுங்களேன் யாராவது இந்த இலங்கையில அதிக அளவு சனத்தொகை கொண்ட மாவட்டம் எது? கம்பஹா. வெரி குட், கம்பஹா. அதே போல குறைந்த சனத்தொகை வந்து முல்லைத்தீவு. சரியோ? ஓகே. அப்ப இந்த 29வது கேள்விக்குரிய விட வந்து 2வது விட 21.7 மில்லியன் மக்கள். 21.7 மில்லியன் மக்கள். இது வந்து இந்த கேள்வியில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஏன்னா நாம இந்த சனத்தொகை கணக்கெடுப்பை வச்சு கொண்டு போவோம். அதே ரீசன்ட் டைம்ல சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் அவுட் ஆயிரும். அப்ப சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ல வந்து இலங்கையுடைய சனத்தொகை கணக்கெடுப்பு படி அவங்க சனத்தொகை கணக்கெடுப்பு வேறொரு அளவு கொண்டு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கேள்வி கேட்கும் போது அழகா கேட்டுருவாங்க. ஒன்றும் கேட்க போக்கலே கேட்டுருவாங்க. இந்த தொகை மதிப்பு அடிப்படையில சனத்தொகை எவ்வளோன்னு கேட்பாங்க, அல்லது மத்திய வங்கி அறிக்கையின்படி சனத்தொகை எவ்வளோன்னு கேட்பாங்க, அல்லது இது ரெண்டுமே இல்லாம சும்மா கேட்டுருவாங்க இலங்கையுடைய தற்போதைய சனத்தொகை எவ்வளோன்னு கேட்டுருவாங்க. அப்ப இலங்கையில தற்போதைய சனத்தொகை என்னன்றதையும் நீங்க எக்ஸாமுக்கு போற அந்த டைம்ல ஒருக்கா சர்ச் பண்ணி பார்த்துட்டே போயிருங்க. அது உங்களுக்கு உதவி ஆயிக்கும். அது போல இந்த வேர்ல்டு ஓ மீட்டர்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அதுல உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்ப 30வது கேள்வி கவனிங்க. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பிம்ஸ்டெக் மாநாடு நடைபெற்ற இடம் யாது? பிம்ஸ்டெக் மாநாடு நடைபெற்ற இடம் யாது? எங்க? திம்பு. திம்பு. திம்பு வந்து பூட்டான தலைநகர் அல்லோ. பேங்காக். வெரி குட். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பிம்ஸ்டெக் மாநாடு வந்து பேங்காக்ல நடந்தது. இது வந்து 6வது மாநாடு. அதாவது பிம்ஸ்டெக் அமைப்பினுடைய 6வது மாநாடு தாய்லாந்துல பேங்காக் நகரத்துல நடந்தது. தாய்லாந்துல பேங்காக் நகரத்துல நடந்தது. அப்ப தாய்லாந்து பத்தி நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் விடயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இலங்கைக்கு அவங்க தான் இந்த முத்துராஜ என்ற யானையை வந்து இலங்கைக்கு அவங்க அன்பளிப்பா வழங்கினாங்க. அதுக்கு பிறகு நடந்தது இலங்கையில அது காயங்கள் ஏற்பட்டு சுகவீனமாக காணப்பட்டது. அதுக்கு பிறகு இலங்கையில சரியா அந்த யானையை கவனிக்க இல்லை அப்படின்னு சொல்லி தாய்லாந்து வந்து திரும்ப பெற்றுட்டாங்க அந்த முத்துராஜ யானையை. அந்த முத்துராஜ என்ற யானையை போல இலங்கை அரசு திரும்ப அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட போதும் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, நாங்க இலங்கைக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியை வந்திருக்கு, இந்த முத்துராஜ யானை யார் வழங்கினேன் அப்படின்ட்டு. தாய்லாந்து தான். அதிக சதவீதமான பௌத்த மக்கள் வாழ்கிற நாடு. அதிக சதவீதமான பௌத்த மக்கள் வாழுகின்ற நாடு. 95% பௌத்த மக்கள் தாய்லாந்துல வாழ்றாங்க. ரீசெண்டா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு AI இயந்திர போலீஸ் அதிகாரியை வந்து அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. AI இயந்திர போலீஸ் அதிகாரியை வந்து அவங்க அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. இந்த தாய்லாந்தினுடைய பழைய பெயர் வந்து சியாம். தாய்லாந்தினுடைய பழைய பெயர் வந்து சியாம். இது நான் அவங்களுக்குரிய இந்த பேங்காக் அடிப்படையா வச்சுதான் அவங்களுக்கு நான் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு தந்தேன். ஆனா பிம்ஸ்டெக்னு சொல்றது ஒரு பெரும் பரப்பு. இப்ப பிம்ஸ்டெக்னு சொல்ல போக நீங்க தெரிஞ்சுக்கணும், பிம்ஸ்டெக் விரிவாக்கம் தெரியும். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இது எப்ப உருவாக்கம்? 1997ஆம் ஆண்டு இது உருவாகிட்டு. ஏன்னா எங்களுக்கு கேள்வியில வந்து SLES சாக் அமைப்பினுடைய ஆரம்பம் எப்போது?
அப்ப பிம்ஸ்டெக்ல இலங்கை தான் இருக்குது. அப்ப பிம்ஸ்டெக் பத்தி அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வரலாம். 1997 ஆரம்பிக்கப்பட்டது. இத தலைமையகம் டாக்கால இருக்குது. இந்த விடயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல முக்கியமா இன்னொரு விடயம் என்னன்னா, இலங்கைக்கு வந்து அவங்க பொறுப்பா வழங்கிக்கிறாங்க சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் இது எல்லாமே இலங்கைக்கு பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிற விடயங்கள். அது என்னென்ன நாடுகள் இருக்குது அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னா சார்க் அமைப்பு வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் காணப்படுது. இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை காணப்படுறதால சார்க் வந்து சரியான முறையில இயங்கல. அதுக்காகத்தான் இவங்க பிம்ஸ்டெக் ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. அதுல யாரு பாகிஸ்தான் இல்ல, ஆப்கானிஸ்தான் இல்ல, மாலைதீவு இந்த பிம்ஸ்டெக் அமைப்புல இல்ல. அதுக்கு பதிலா தான் தாய்லாந்தையும் மியான்மரையும் சேர்த்திக்கிறாங்க. சரியோ? சரி, இப்ப நீங்க அடுத்த கேள்வி பாருங்க. இப்பயே 8 மணி ஆகிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னோட 15 நிமிஷத்தை அப்படி ஃபுல்லா நான் விடையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகளை குறிப்பிடுகையில பாருங்க, முத்திரை வரி. முத்திரை வரி வந்து 1909ஆம் ஆண்டு 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. உழைக்கும் போது செலுத்தும் வரி வந்து 1971ஆம் ஆண்டு. வருமான வரி வந்து 1909. முத்திரை வரி நேரத்தோட இருந்தது 1909ஆம் ஆண்டு. உழைக்கும் போது செலுத்தும் வரி 1971. வருமான வரி வந்து 1932. பந்தய மற்றும் சூதாட்ட விதிப்பனவு 1988. நாட்டை கட்டியெழுப்பும் வரி வந்து 2009. பெறுமதி சேர் வரி வந்து 2002. இலகுபடுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி வந்து 2011. வங்கி மற்றும் பண சேவைகளுக்கான வரி வந்து 2003. இது அவ்வளவு முக்கியமே, ஏதாவது ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, தெரிஞ்சுக்கிட்டு. வரி மேன்முறையீட்டு ஆணைக்குழு. வரி மேன்முறையீட்டு ஆணைக்குழு 2011ஆம் ஆண்டு. வரி மேன்முறையீட்டு ஆணைக்குழு வந்து 2000 விலங்கல்ல. பெறுமதி சேர்வரி 2002. நான் சொன்ன இந்த 2002 14ஆம் இலக்க பெறுமதி சேர்வரி சட்டம் அந்த ஆண்டு தான் அது மெயின் அறிவு. அப்ப வரி மேன்முறையீட்டு ஆணைக்குழு 2011. அரச நிறுவனம் மூலமாக ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் வழங்குனர்களுக்கு மொத்த தொகை செலுத்துகையில் 1/கீழ் 3 பங்கை வரியாக பிடித்துக் கொள்ளும் நடைமுறை 2007 தொடக்கம் அறிமுகம். 2007. சரி, இந்த கல்டோர் ஆணைக்குழு அடுத்த பகுதியை பாருங்க. கல்டோர் ஆணைக்குழுவில் உள்ளடங்கும் விடயங்கள் 2 தருக. கல்டோர் ஆணைக்குழுவில் உள்ளடங்கும் விடயங்கள் 2 தருக. இந்த கல்டோர் ஆணைக்குழு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 1958. நான் அதை சொன்ன விடயங்களை திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்டா நான் அப்படி திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க திரும்ப திரும்ப படிக்க தேவையில்லை, அது மைண்ட்ல அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். 1958. அதுல முக்கியமான உள்ளடங்குற விடயங்கள் 4 அவங்க முன் வைச்சாங்க. அது நான் சொல்றேன் என்னன்னு. ஒன்று வந்து மூலதன இலாப வரி விதிப்பு. ஒன்று வந்து மூலதன இலாப வரி விதிப்பு. 2வது செல்வ வரி விதித்தல். 2வது செல்வ வரி விதித்தல். 3வது செலவு வரி. 3வது செலவு வரி. 4வது பரிசு வரி. 4வது பரிசு வரி. 2வது கேள்வி பாருங்க. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் அறவிடப்பட்ட வரிகள் 2 தருக. ஒன்று டக்கபதி, அடுத்தது போஜகபதி. ஒன்று டக்கபதி, அடுத்தது போஜகபதி. டக்கபதி, அடுத்தது போஜகபதி. 3வது கேள்வி பாருங்க. இறக்குமதி ஏற்றுமதி வரிகளை வசூலிக்கும் பொறுப்பில் இருந்த அதிகாரியின் பெயர் யாது? இறக்குமதி ஏற்றுமதி ஆரம்ப காலங்கள்ல, சரியா? ஆரம்ப காலங்களில் இறக்குமதி ஏற்றுமதி வரிகளை வசூலிக்கும் பொறுப்பில் இருந்த அதிகாரியின் பெயர் வந்து மகா பதுலத்த. மகா பதுலத்த. மகா பதுலத்த. 4வது கேள்வி பாருங்க. ஆரம்ப காலங்களில் வரிகளை வசூலிப்பதற்காக தென் பகுதியில் காணப்பட்ட துறைமுகம் வந்து கொட்டவாய. கொட்டவாய. கொட்டவாயோட இப்பத்திய புதிய பெயர் வந்து திஸ்ஸ மகாராம. இந்த கொட்டவாயோட இப்பத்திய பெயர் வந்து திஸ்ஸ மகாராம. 5வது கேள்வியை கவனிங்கோ. பொருளாதார சேவை கட்டணத்தில்
உள்வாங்கப்படாத நிறுவனங்களின் பெயர்கள் 2 தருக. பொருளாதார சேவை கட்டணத்தில் உள்வாங்கப்படாத நிறுவனங்களின் பெயர்கள் 2 தருக. அதுக்குரிய விட என்னதுங்க? ஒன்று வந்து கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு சங்கம், ரெண்டாவது அரசாங்க திணைக்களங்கள், மூன்றாவது உள்ளூராட்சி நிறுவனங்கள், இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறதால அது தொடர்பா முழுமையான அறிவை பெற்றுக் கொள்ளுங்கோ. யாராச்சும் ஒரு ஆளுக்கு சொல்லி நம்ம இப்ப இருக்கிற இந்த முறை எலெக்ஷன் நடக்குது வந்து எத்தனை மாநகர சபைகளுக்குன்னு தெரியுமா? மாநகர சபைகள் எத்தனை என்று தெரியுமோ? 15 இல்ல. ஆரம்பத்திலேயே மாநகர சபை 24 இருந்துச்சு. 29 அல்ல, 28 மாநகர சபைகளுக்காக தான் இந்த முறை எலெக்ஷன் நடக்குது. அதே போல 36 நகர சபைகளுக்கான எலெக்ஷன் நடக்குது. இந்த பிரதேச சபைகள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்குது, புதுசா கொஞ்சம் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. சொல்லி அது இந்த எலெக்ஷன் முடிகிறதோட உங்களுக்கு காலமிக்குது. எலெக்ஷன் முடிகிறதோட நல்லா அழகா தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா சில இடங்கள்ல 272ன்னு சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு நியூஸ்ல ஒவ்வொரு மாதிரி சிலதுல 272ன்னு சொல்லிக்கிறாங்க, சிலதுல 275ன்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு அது கன்ஃபார்ம் இல்லாம எனக்கு உங்களுக்கு ஒரு தகவலை நான் தர மாட்டேன். அதை நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனா முனிசிபல் கவுன்சில் 28, அர்பன் கவுன்சில் 36. சரியோ? அடுத்த சத்தோசையும் வந்து இந்த உள்வாங்கப்படாத ஒரு நிறுவனம் தான். சரியா? 6வது கேள்வி கவனிங்கோ. இந்த இரட்டை வரி ஒப்பந்தங்கள் மூலம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் 2 தருக. ஒன்று வந்து வெளிநாட்டு முதலீடு, அடுத்தது புதிய தொழில்நுட்பம். ஒன்று வெளிநாட்டு முதலீடு, அடுத்தது புதிய தொழில்நுட்பம். 7வது கேள்வி, ஒவ்வொரு போகத்திலும் வரி அறவிடப்பட்ட முறை எதில் கூறப்பட்டுள்ளதுண்டா? ஒவ்வொரு போகத்திலும் வரிண்டா அது நீர் வரிய. ஒவ்வொரு போகத்திலும் நீர் வரி அறவிடப்பட்ட முறை எதில் கூறப்பட்டுள்ளதுண்டா சித்துல் பௌவர். ஒவ்வொரு போகத்திலும் நீர் வரி அறவிடப்பட்ட முறை எதில் கூறப்பட்டுள்ள சித்துல் பௌவர் அதுல கூறப்பட்டிருக்குது. 8வது கேள்வி கவனிங்கோ. இலங்கையில் 2025 அக்டோபர் 1 முதல் வெட் வரி சேகரிக்க எதிர்பார்க்கும் சேவை யாது? இது ஒரு அண்மை தரவு தான். எதிர்பார்க்கும் சேவை வந்து மின்னணு விட எழுதிக் கொள்ளுங்க. 8வதுக்கு மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்கும் சேவை. மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்கும் சேவை. மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்கும் சேவைகளுக்கு தான் அக்டோபர் 1 முதல் வெட் வரி சேகரிக்கிறது அவங்க எதிர்பார்க்கிறோம். 9வது கேள்வி உள்நாட்டு விளங்கல. 8வது கொஞ்சம் திரும்பி சொல்லுங்களேன். 8வது அதுக்குரிய விடை எழுதுங்க. மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்கும் சேவை. அப்ப இந்த மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்குற சேவைகளுக்கு தான் வெட் வரி வந்து சேகரிக்கிறது எதிர்பார்க்கணும். சரியோ? சரி, 9வது கேள்வியை கவனிங்கோ. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதள முகவரி யாது? உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதள முகவரி யாது? www.ird.gov.lk. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இலக்கை பொதுவா .lk வந்து எல்லாம் இலங்கையினுடையது. அப்ப GOV வந்து இலங்கை அரசாங்கத்தினுடையது. அப்படி வரும். சரியா? இந்த www அதுக்கு வேண்டாம் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உலகத்துல முதலாவது வலை மேலோடி இந்த www தானே. இதுதான் உலகின் முதலாவது வலை மேலோடி, அதாவது வெப் பிரவுசர். the first web browser of the world. வேர்ல்டு வைட் வெப். இந்த www எழுதுறாங்க, வேர்ல்டு வைட் வெப். இந்த வேர்ல்டு வைட் வெப் தான் பெஸ்ட் வெப் பிரவுசர். இது நமக்கு வந்த ஒரு கேள்வி தான். பிளானிங் சர்வீஸ்ல அந்த கேள்வி எங்களுக்கு வந்து. அப்ப டிண்ட விரிவாக்கம் யாது? டிண்ட விரிவாக்கம் டெக்ஸ் பேய
ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். டெக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். TAXPAYER taxpayer identification IDENTIFICATION number. அப்ப இப்ப இலங்கையில வந்து புதிதாக எல்லாத்தையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண தானே சொல்லிக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும், அதாவது இன்றைய நாள் வரைக்கும் வந்து இலங்கையில வந்து 11 மில்லியன் மக்கள் இந்த டின்னுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. 11 மில்லியன் மக்கள் டின்னுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. சரியா? 11வது கேள்வி, உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் செயற்படுகின்றது? இதுல நான் 11வது கேள்வியை போட்டிக்கிறேன். சம்டைம் உங்களோட பேப்பர்ல அது ஒரு முதலாவது கேள்வியாவே அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா முதல் கேள்வி பொதுவா பேப்பர்ல இந்த மாதிரியான கேள்விதான் வரும். சாதாரணமா இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. அப்ப உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் செயற்படுகின்றதுன்னு கேட்டா நிதி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான். இருந்தாலும் நீங்க முழுமையான பேரை கொடுங்க. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு. இதுக்கு கீழே தான் இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வருது. இதனுடைய அமைச்சர் யாரு? பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக்க. வெரி குட். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு. ஓகே, ஃபைன். 12வது கேள்வி கவனிங்கோ. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் கொள்வனவு செய்யும் பொருட்கள் மீதான வெட் வரி மீள் செலுத்துவதற்கான திட்டத்திற்கான பெயர் யாது? நல்ல கேள்வி கவனிங்க. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் கொள்வனவு செய்யும் பொருட்கள் மீதான வெட் வரி மீள் செலுத்துவதற்கான திட்டத்திற்கான பெயர் என்னன்னு கேட்டா சுற்றுலா வரி மீள் செலுத்தும் நடைமுறை. சுற்றுலா வரி மீள் செலுத்தும் நடைமுறை TVRS. சுற்றுலா வரி மீள் செலுத்தும் நடைமுறை. அதுக்கு பொதுவா அந்த சுற்றுலா பயணி 18 வயதுக்கு மேற்பட்டவர் ஆயிக்கணும். அவருக்கு அடிக்கப்பட்டிருக்கிற விசா வந்து எப்படி சொன்னா இந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் ஊடாக ரெஜிஸ்டர் அவர் ஊடாக வழங்கப்பட்ட ஒரு விசா வைக்கணும். அப்படியெல்லாம் அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏதாவது நீங்க இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுதான் போதும். சுற்றுலா வரி மீள் செலுத்தும் நடைமுறை. 13வது கேள்வி கவனிங்க. மூலதன ஈட்டுகை வரியிலிருந்து விலக்களிப்பு பெறும் முதலீட்டு சொத்துகள் 2 தருக. அதுல ஒன்று வந்து விட பிரதான வதிவிடம், எங்களுடைய பிரதான வதிவிடம், அது ஒன்று பிரதான வதிவிடம். அடுத்தது வந்து கொழும்பு பங்கு சந்தை, அதாவது கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்ப கொழும்பு பங்கு சந்தையில் நிரலிடப்பட்ட விலை கூறப்பட்ட பங்குகள். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், எழுதிக்கோங்க. முதலாவது வந்து பிரதான வதிவிடம். இரண்டாவது வந்து கொழும்பு பங்கு சந்தையில் நிரலிடப்பட்ட விலை கூறப்பட்ட பங்குகள். கொழும்பு பங்கு சந்தையில் நிரலிடப்பட்ட விலை கூறப்பட்ட பங்குகள். இப்ப இலங்கையில இருக்கிற மூலதன ஈட்டுகையில வரி வீதம் வந்து 10%. மூலதன ஈட்டுகை வரி வீதம் வந்து 10%. 14வது கேள்வி கவனிங்கோ. 2008ஆம் ஆண்டு தனிநபர் வருமான வரியிலிருந்து நீக்கப்பட்ட வரியாது. அதுக்குரிய விட வந்து சமூக பொறுப்பு வரி. 2008ஆம் ஆண்டு தனிநபர் வருமான வரியிலிருந்து நீக்கப்பட்ட வரி யாதுன்னா சமூக பொறுப்பு வரி. 15வது கேள்வி, வெட் வரி செலுத்துவோருக்கு ஏற்படுத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க மாற்றங்கள் 2 தருகண்டிக்குது. நான் உங்களுக்கு அப்படியே அந்த பின்னுக்கு அவ்வளவு நோட்ஸ் தந்திக்கிறேனே. இந்த வெட் மாற்றங்கள், வரி செலுத்துவோருக்குரிய 8 முக்கிய புதுப்பிப்புகள். அந்த 8ல நீங்க ஏதாச்சும் 2 அதுக்கு விடையா கொடுத்தா சரி. கண்டிப்பா நீங்க இந்த கிளாஸோட இந்த டியூட்டை மூடி வச்சிடாம இந்த 8 முக்கிய புதுப்பிப்பு என்னன்றதையும் ஒரு தடவை நீங்க வாசிச்சிருக்க. அதுல ஒன்று இது குடியிருப்பாளர் அல்லாத நபரால் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு வட் விதிக்கப்படுகிறது. அதுல கீழே உள்ளடக்கத்தை கொஞ்சம் வாசிங்க. நல்லது. எளிமைப்படுத்தப்பட்ட வெட் திட்டத்தை ஒழித்தல் இருக்குது.
வணிக இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் கட்டாய வெட் பதிவு, பூஜ்ஜிய மதிப்பிடப்பட்ட பொருட்கள், வெட் வருமானங்களை மின்னணு முறையில் தாக்கல் செய்தல், பதப்படுத்தப்படாத விவசாய பொருட்கள் என்பதற்கு பின்வரும் வரையறை ஒன்று அறிமுகப்படுத்தினம், புதிய விலக்குகள் வழங்கினம், அல்லது விலக்குகளை நீக்குதல். இப்படி 8 மாற்றங்களுக்கு அதில் நீங்க எதுவும் விரும்பி 2 மாற்றங்களை நீங்க அதுல விடையா எழுதி கொடுங்க. ஓகே ஃபைன். நான் உங்களுக்கு மேலதிகமா 15 நிமிடங்கள் எடுத்துக்கிறேன். அது நான் கிளாஸ் தூங்குறதுக்கு 7:10 ஆகினது. அப்ப சரி அப்படின்னா 5 நிமிடம் தான் மேலதிகமாக எடுத்துக்கிறேன். அதனால 7 அளவு நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். ஒரு பேப்பரோட எடுக்கிறதுக்குரிய ஐடியாஸ் எப்படி, எந்த மாதிரி அவங்க யோசிச்சு ஒரு பேப்பர் எடுப்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு அதுக்குள்ள டீப்பா இறங்கி அந்த விஷயத்த படிக்கணும்ன்றத உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல சொல்லித்தர இயலாது. என்னால முடியுமான அளவு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். சரி, உங்களுக்கு எதுவும் நான் சொல்லி தந்ததில் எதுவும் டவுட்ஸ் அல்லது எதுவும் மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா திரும்ப எனக்கு கேளுங்க, சொல்லித்தரேன். அல்லது எதுவும் கேட்கணும் நீங்க விரும்பினாலும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. சார் சொல்லுங்க. 13க்கும் 14க்கும் என்ன சார் ஆன்சர்? 13வதுக்கு வந்து மூலதன ஈட்டுகை வரியிலிருந்து விலக்களிப்பு பெறுறது ஒன்று வந்து பிரதான வதிவிடம், இரண்டாவது கொழும்பு பங்கு சந்தையில், இந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அது இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்றீங்க, அந்த அதுல வந்து நிரலிடப்பட்ட விலை கூறப்பட்ட பங்குகள், கொழும்பு பங்கு சந்தையில் நிரலிடப்பட்ட விலை கூறப்பட்ட பங்குகள், இதுக்கெல்லாம் இந்த மூலதன ஈட்டுகை வரியிலிருந்து அவங்க நீக்கின. இந்த மூலதன ஈட்டுகை வரி வீதம் இப்ப 10% சொன்னாங்க. சார் சொல்லுங்க. அந்த கொத்மலை நீர் தேக்கத்துக்கு யார் சார் அந்த நிதி உதவி செய்தது? ஸ்வீடன். சார் அந்த எம்சிக்யூல 13வதுக்கும் 14வதுக்கும் என்ன சார்? எம்சிக்யூல எத்தனாவது சொல்லுமா? 13க்கும் 14க்கும் சார். 13வதுக்கு 3வது விட, 14வதுக்கு 2வது விட. சார் 9வதுக்கு என்ன? 9வதுக்கு ஆர்பிஎச் பெர்னாண்டோ 2வது விட. சார் நாங்க இப்படியான நோட்ஸ் எங்க கலெக்ட் பண்ணீங்க? 9வது. சரி, விளங்கலமா? ஒரு சார் இந்த நோட்ஸ் எல்லாம் 9வது. ரேடியா 2 பேரும் அமைதியாயிட்டீங்க, ஒரு ஆள் கேளுங்க. சார் என்னண்டா இந்த நாங்க இப்படியான நோட்ஸை வந்து சார் எப்படி கலெக்ட் பண்ணி எடுக்கிற, இப்ப நாங்க இந்த டேட்டாஸ் இதெல்லாம், இது புக்ஸ் அப்படி இருக்குதா சார் இதை நாங்க கலெக்ட் பண்றதுக்கு? இல்ல, இந்த உங்களுக்கு இறைவரி திணைக்களம் சம்பந்தமா தகவல்கள் திரட்டுறதுக்கு புக்ஸ் அப்படி எதுவுமே இல்ல. நான் இது உங்களுக்காக நான் கொஞ்சம் தேடி எடுத்த விடயங்கள் தான் இது எல்லாமே. ஏன்னா எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க இந்த இறைவரி திணைக்களம் தொடர்பாக ஒரு கிளாஸ் செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப அது சம்பந்தமா தான் நான் உங்களுக்கு அவ்வளவு கேள்வி எடுத்துக்கிறேன். இந்த கேள்விகள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தாராளமா போதும் என்று நான் நினைக்கிறேன். இந்த அதாவது இந்த இறைவரி திணைக்களம் தொடர்பாக உங்களோட பேப்பருக்கு நீங்க எவ்வளவு படிச்சாலும் போதா. ஜெனரல் நாலேஜ் சொல்றது கடல் அல்லோ, அது எவ்வளவுதான் படிச்சாலும் போதா. எப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும், இப்ப நான் வேற பாடங்கள் ஒன்றும் சொல்லலை, எப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விக்கும் விட செய்யலாம். பிரச்சனை டைம் தான். அந்த டைமுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு விட செய்யறது தான் கஷ்டம். அதே போலதான் கிரகித்தல் கொஞ்சம் பொறுமையா செய்ய போனா எல்லா கேள்விக்குமே விட எழுதிடலாம். ஆனா உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படி இல்லை. ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு டைம் மீதியாக இருக்கும். நீங்க எக்ஸாம் விடையெல்லாம் எழுதி போட்டு என்ன செய்யறேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் எது சரியா செஞ்சேன் எது பிரியா செஞ்சேன்னு உங்களுக்கே விளங்காம இருப்பீங்க. டைம் இருக்கும், விட தான் தெரியாம இருக்கும். அது ஜெனரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க 70க்கு மேல மார்க்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல மார்க்ஸ். இந்த கேள்வி எடுக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆகின ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பேரே பெருசாகிக்குது. அப்ப அப்படியான ஒரு பேப்பர் உங்களுக்கு கிரேட் ஆகிக்கும். அடுத்து உங்களுக்கு போட்டி வந்து ரொம்ப பயங்கரமா ஆகிக்கும் உங்களோட போட்டி. ஏன்னா எங்க கூட எக்ஸாம் செஞ்ச நிறைய பேர் இந்த SLAS பிளானிங் சர்வீஸ், SLEAS அக்கௌண்டன்சி சர்வீஸ் செஞ்சாங்க, எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு போட்டிக்கிறாங்க. ஆகவே போட்டி உங்களுக்கு பலமா இருக்கும். நான் சுற்றி உங்களால் 100க்கு 100% முயற்சியை கொடுங்க, உங்களால் வெற்றி பெறலாம். இப்போ அவங்கெல்லாம் எடுப்பட்டாங்கலாம் இதுலலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஆகவே நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க. இறைவன் நாட்டம், இறைவன் உங்கள் மூலமாக நிறைய சேவைகள் வழங்க திட்டமிட்டிருப்பான்.
ஆகவே நீங்க சரியான முறையில செய்யுங்க, அந்த இடத்துக்கு வாங்க, நல்லதே செய்யுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல தானே? சார் பெருநகர அலுவலகம், பிராந்திய அலுவலகம் 2 தானே சார்? அது அதாவது அவங்க அவங்களோட அலுவலகங்களை 3 வலயங்களா பிரிச்சுக்கிறாங்க. Zone 1, Zone 2, Zone 3 3 வலயமா பிரிச்சுக்கிறாங்க. அது முதலாவது விஷயம். பெருநகர அலுவலகங்கள்னு சொல்லி வேறையா 5 இருக்கு. அதாவது இதெல்லாம் இந்த Zone 1, 2, 3 உள்ளுக்கு தான் வரும். ஆனா பெருநகர அலுவலகங்கள்னு சொல்லி இந்த மெட்ரோபாலிட்டன் சொல்றேன். மெட்ரோபாலிட்டன் 5 அலுவலகங்கள் இருக்கு அவங்களுக்கு. அது எல்லாமே கொழும்பு டவுன் உள்ளுக்கு இருக்கிறது, கொழும்பு சிட்டியில இருக்கிறது. அதே போல பிராந்திய அலுவலகங்கள் 15 இருக்கு. எத்தனை சார்? சொல்லுங்க. பிராந்திய அலுவலகங்கள் எத்தனை? பிராந்திய அலுவலகம் 15 அம்மா. முந்தி மாதிரி இல்லை. ஏன்னா முந்தியெல்லாம் இந்த எப்படின்னா இதுக்கு இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூலேயே மார்க்ஸ் கொடுத்து தான் ஆட்கள் எடுப்புறது இந்த இன்லேண்ட் ரெவன்யூ. இப்போ அப்படி இல்லை, எக்ஸாம் மார்க்ஸ் மூலமாகவே ஆட்கள். இப்போ நீங்கள் பெஸ்ட் 100 பேர் தானே, இப்போ அந்த பெஸ்ட் 100 பேருக்குமே இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு கிளாஸ் இருந்தால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்துடுவாங்க. அப்போ இன்டர்வியூல ஒரு மார்க்ஸ் இல்லை. ஆகவே நீங்கள் பெருசாக அந்த அரசியல் ரீதியான பழிவாங்கல் அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களுடைய முயற்சிக்கு திறமைக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும். ஏன்னா எல்லா மார்க்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டான மார்க்ஸ் தான் இருக்கு. ஜென்ரல் நாலேஜ், அதே போல் ஐக்யூ, அதே போல் கிரகித்தல். உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. இந்த கிரகித்தல்ல தான் சம்டைம் உங்களுக்கு அந்த தனி வாக்கியம் எழுதுறது, இந்த சுருக்கம் எழுதுறது, அந்த இடங்கள்ல கொஞ்சம் மார்க்ஸ்ல கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற வகையில மற்ற எல்லா மார்க்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டு சரின்னா 2 மார்க்ஸ் தான். சரியா? 2 முயற்சி செய்யுங்க. ஓகே, நான் கிளாஸை எவ்வளோ முடிச்சு கொள்றேன். சார் இருக்கிறீங்களா சார்? நீங்களே இல்லை? ஆமாம் சார், டவுட் முடிச்சுக்கொள்ளணும் சார். சரி, ஓகே ஓகே. அப்ப முடிச்சுக்கொள்வோம் கிளாஸை. எல்லாருக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் சிறந்த நாளாக அமையட்டும். தேங்க்யூ சார். சரி.